வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு 3 பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான வீட்டிலே இருக்க ஒரு பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இரும்பு கடாயில் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக உளுந்தை வந்து ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப கருகிற போது அதை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆறட்டும். சூடோடு அரைச்சிடாதீங்க, நல்லா ஆறட்டும். அது ஒரு பக்கம் ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அதே கடாயில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வந்து 100 உளுந்து எடுத்திருக்கேன். 100 உளுந்துக்கு வந்து நான் 150 வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையில் வேணுனாலும் சேர்க்கலாம். நாட்டு சர்க்கரை போடும்போது ஒரு 200 நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வெள்ளைப்பாக காய்ச்சி எடுத்துக்கிறணும். வெள்ளம்னால அடியில் மண் இருக்கும். அந்த மண்ணை நம்ம இருத்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் சல்லடையில் மண் இல்லாமல் பாகம் மட்டும் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உளுந்து ஆறி இருக்கும். அதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கரலாம். நல்ல கொரன்னு அரைச்சிடாதீங்க, நல்ல வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு திரும்பவும் அதே கடாயை வச்சு அந்த நம்ம வெள்ளை காய்ச்சி வச்சுருந்த பாகு இருக்குல்ல, அதை அதில் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த உளுந்தம்பருப்பையும் அதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு அதை நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். லேசாக கூட கிண்டுறதை விட்டுட்டிங்கன்னா அது கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அங்கங்கே திப்பியாக நிற்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் அப்படியேவும் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்க வந்து கொஞ்சம் கெட்டியாக மாறும். அந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துடாதீங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே வர கெட்டியாகும். அப்புறம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நான். ரொம்பலாம் அதிகமான நெய் தேவைப்படாதுங்க. 2 ஸ்பூன் நெய் இருந்தால் மட்டும் போதும் இந்த டிஷ்ஷுக்கு. அதை நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடும். இதை நம்ம ஒரு நெய் தடவின தட்டில் ஒரு 2 மணி நேரம் குறைஞ்சது ஆற விட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா இந்த பிசுபிசுப்பு தன்மை ஒட்டாமல் அப்படியே இருக்கும். நான் இப்போ உங்கள் வீடியோவுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து நான் உங்களுக்கு உருண்டை பிடிச்சி காமிக்கிறனால லைட்டாக ஒட்டுச்சு. நீங்கள் 2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா, அப்படி இல்லைன்னா பட்டர் சீட்டு இருந்துச்சுன்னா அதில் போட்டு அப்படியே சுருட்டி வச்சிட்டிங்கன்னா சுத்தமாகவே ஒட்டாது. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் உருண்டை பிடிச்சி வச்சு நீங்கள் பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான ஸ்வீட் ரெடி ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ நண்பர்களே.